வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அருமையான சுவையான உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் தாங்க பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அது இப்படி நல்லா வேக வச்சு நல்லா நறுக்கிக்கணும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை அரிஞ்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதில் என்ன இருக்குன்னா 1/2 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 6 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக விட்டு நல்லா நல்லா பதமாக அரைச்சிக்கணுங்க. தண்ணி கம்மியாக தான் விடணும், பதமாக அரைச்சிக்கணும். கெட்டியாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மக்களே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நல்லா மெய்ய அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேல கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு போட்டு வெடிச்ச உடனேயும் வழக்கம் போல் பார்த்தீங்க போது அப்புறம் என்னமா கடுகு நல்லா வெடிச்ச உடனே மக்களே இது பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயத்தை போடணும், தாளிக்கணும். அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ வெங்காயம் தாளிச்ச பின்னாடி போடணுங்க. மசாலா போட்டால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு இது நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருங்க. அது எப்படின்னு நம்ம பார்த்துக்கோங்க. பாருங்க மக்களே, இந்த அளவுக்கு வதக்கிட்டோம்னா போதும். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா மசாலா பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறமே சப்பாத்தி, இது எல்லாருக்குமே சூப்பராக சூட்டபிளாக இருக்குங்க. இது நீங்கள் வேணால் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.